வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ நடந்திருக்க இந்த மாபெரும் ஆட்சி மாற்றத்துக்கு நடுவுல நிறைய குடும்பங்கள்ல ஒரு சின்ன பதற்றம் இருக்கு. குறிப்பா மாதா மாதம் குடும்ப பட்ஜெட்டுக்கு கை கொடுக்கிற அந்த உரிமை தொகையை நம்பியிருக்கிற பல பேருக்கு ஏகப்பட்ட கேள்விகள். அதனாலதான் இந்த புதிய 2500 ரூபாய் திட்டத்தை பத்தின அத்தனை சந்தேகங்களுக்கும் தெளிவான விடை கொடுக்க இந்த அலசலை நாங்க கொண்டு வந்திருக்கோம். வாங்க, எந்த சுத்தலும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல, வரப்போற மே 15ஆம் தேதி பணம் வருமா வராதா? ரெண்டாவது, இந்த 2500 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? மூணாவது, பெண்களுக்கான மற்ற முக்கிய திட்டங்கள் என்ன? நாலாவது, நீங்க இப்பவே ரெடி பண்ணி வைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? கடைசியா, தற்போதைய அரசியல் சூழ்நிலையும் அடுத்த கட்டமும். சரி, முதலாவது பகுதிக்குள்ள போயிடலாம். மே 15ஆம் தேதிக்கான கட்டண நிலை, அதாவது இந்த ஆட்சி மாற்ற இடைவெளியில என்ன நடக்க போகுது? இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான தாய்மார்கள் மனசுல ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இது ஒண்ணுதாங்க. வர மே 15ஆம் தேதி நம்ம செல்போனுக்கு அந்த பேங்க் மெசேஜ் வருமா? பழையபடி 1000 ரூபாய் ஏறுமா? இல்ல புதுசா அறிவிச்ச அந்த 2500 ரூபாய் வருமா? இதோட யதார்த்த நிலையை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுப்போம். முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துக்கான தொகையோட கோடைக்கால சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5000 ரூபாயும் முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாறும்போது பணம் வெளியாவதுல கட்டாயம் ஒரு தாமதம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அரசு கஜானாவிலிருந்து பணத்தை எடுக்கிற முழு அதிகாரமும் ஆளுநரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால புதிய முதலமைச்சரா திரு விஜய் அவங்க பொறுப்பேற்று முதல் கையெழுத்து போட்டாலோ அல்லது ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாலோ மட்டும்தான் அடுத்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். இதுதான் இப்போதைய நிலை. ஓகே, அடுத்து ரெண்டாவது பகுதி. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த 2500 ரூபாய்க்கான தகுதி விதிகள் என்னென்ன? தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில இந்த புது திட்டத்துக்கு வச்சிருக்கிற அதிகாரப்பூர்வமான பேரு மதிப்புமிக மகளிர் திட்டம். பழைய திட்டத்தோட பேரை மாத்திட்டு இனிமே இந்த பெயர்ல தான் இதை செயல்படுத்த போறாங்க. இதுல தான் மாதா மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு உறுதியளிச்சிருக்காங்க. அப்போ இந்த திட்டம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்குமா? யார் யாருக்கெல்லாம் இதுக்கு தகுதி இருக்கு? தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. 60 வயசுக்கு உட்பட்ட திருமணமான பெண்கள், குறிப்பா ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த 2500 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா யார் யாருக்கு கிடைக்காது? மாநில அல்லது மத்திய அரசு வேலையில் இருக்கிறவங்களோட குடும்பங்களுக்கு இந்த திட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் குடும்பத்துக்கு இது கிடையாது. இதை கேட்ட உடனே வீட்ல இருக்கிற முதியவர்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வந்திருக்கும். எனக்கு 60 வயசு தாண்டிடுச்சே, அப்போ எனக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்காதா? நான் என்ன பண்றதுன்னு நிறைய தாய்மார்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. இதுக்கான பதிலும் ரொம்ப சிம்பிள் தாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே முதியோர் உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அமைய போற புது அரசு அந்த முதியோர் உதவி தொகையையே உயர்த்தி கொடுக்க போறாங்களா, இல்ல அவங்களையும் இந்த 2500 ரூபாய் திட்டத்துக்குள்ள கொண்டு வர போறாங்கங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் வெளியாகும். அதனால வீட்ல இருக்கிற பெரியவங்க இப்போதைக்கு எந்த கவலையும் பட வேண்டாம். நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மூணாவது பகுதி, இந்த மாத உதவித்தொகையை தாண்டி பெண்களுக்கான மற்ற திட்டங்கள் என்னன்னு பார்த்துடலாம். மாத உதவித்தொகை மட்டும் இல்லாம புதிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற இன்னும் 4 முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. 1, அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம் தொடர்ந்து இருக்கும். 2, வருஷத்துக்கு 6 இலவச சமையல் கேஸ் சிலிண்டர்கள். 3, திருமண உதவித்தொகை திட்டத்துல 1 சவரன் தங்கமும் 1 பட்டுப்புடவையும். 4வது, இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை உடனுக்குடன் விசாரிக்க தனியா விரைவு நீதிமன்றங்கள், அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்புக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போவே நீங்க ரெடி பண்ணி வைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? புது அரசு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்த உடனே நாம அவசரமா அங்கும் இங்கும் அலையக்கூடாது இல்லையா? அதனால இந்த 4 டாக்குமெண்ட்ஸையும் இப்பவே ஒரு ஃபைல்ல பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு. 2வது ஆதார் கார்டு. இதுல உங்க பேரும் வயசும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3வது கரண்ட் மாசத்துக்கான பில். 4வது ரொம்ப முக்கியமானது, ஆதார் எண்ணோட லிங்க் பண்ணப்பட்ட உங்க பேங்க் பாஸ்புக். இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நிறைய குடும்பங்கள்ல பண்ற பெரிய தப்பே இதுதான். ரேஷன் கார்டுல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், ஆதார் கார்டுல வீட்டுக்கார நம்பர் இருக்கும், பேங்க் அக்கவுண்ட்ல பையன் நம்பர் இருக்கும். தயவு செஞ்சு அப்படி இருந்தா உடனே மாத்திருங்க. உங்க பணம் எந்த பிரச்சனையும் இல்லாம உடனே கைக்கு வரணும்னா ஆதார், பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு இந்த 3லயும் ஒரே மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். இதை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அரசியல் சூழ்நிலையும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அடுத்த கட்டமும் எப்படி இருக்க போகுது? இந்த நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க கொடுத்த ஒரு அறிக்கை ரொம்பவே கவனிக்கத்தக்கது. புதிதாக அமைய உள்ள அரசுக்கு நாங்க எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், அவங்களுக்கு 6 மாத காலம் முழுமையா அவகாசம் கொடுப்போம்,
ஒருவேளை நிதி நெருக்கடியால 2500 ரூபாய் திட்டத்தை உடனே செயல்படுத்த தாமதமானா தயவு செஞ்சு நாங்க கொடுத்துட்டு இருந்த அந்த 1000 ரூபாயையாவது நிறுத்தாம தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அரசியல் தாண்டி பெண்களோட நிதி ஆதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடு இதுன்னு சொல்லலாம். 118 இந்த நம்பர் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க தற்போதைய புதிய அரசோட பலமே. விசிகே கட்சியோட ஆதரவோட சேர்த்து 118 எம்எல்ஏக்கள் பலத்தோட திரு விஜய் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆட்சி அமைக்க போறாங்க. அதனால ஆட்சி அமைக்கிறதுலயோ இல்ல இந்த மகளிர் திட்டங்களுக்கான சட்டங்களை பாஸ் பண்றதுலயும் எந்த ஒரு அரசியல் சிக்கலும் வரப்போறதில்லைங்கிறத இந்த நம்பர் ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ திட்டங்கள் ரெடி, உறுதியான மெஜாரிட்டியும் ரெடி. இத பத்தியெல்லாம் நாம ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். ஆனா மக்கள் எல்லாரும் இப்போ எதிர்பார்க்கிற மிக பெரிய சவால் ஒன்று இருக்கு. இந்த மாபெரும் திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான மிக பெரிய நிதி ஆதாரத்தையும் நிர்வாக சவால்களையும் புதிய அரசாங்கம் எப்படி சமாளிக்க போறாங்க? அதுக்கான மேஜிக் அவங்க கிட்ட இருக்கா? இதை நாம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.